இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இது ஒரு டைமும் நான் வந்து இறங்கி செய்யும்போது, எனக்கு வந்து ஒரு புது லேர்னிங்கை தான் கொடுக்குது. ஐ அம் பேக் டு யூடியூப். இது எத்தனை டைம் தான் நான் சொல்கிறதுன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. பட் இந்த டைம் கொஞ்சம் பிளான் பண்ணி இறங்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் போகலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைட்ஸான ஒரு யூடியூப் சேனல் பண்ணோம். அது முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சேனல் பண்ணுறோம், திருக்குறள் பேஸ்டு சேனல் பண்ணுறோம். அங்கேயும் ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நமக்கு ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி பிளான்ட் ஓகே, ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ்க்கான ஒரு ப்ரொடக்ஷன் சேனலாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுலேயும் ஃபெயிலியரு. அண்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நவுத்திட்டு போனால் திருப்பியும் யூடியூப் பண்ணுற ஹரி வ்ளாக்ஸ்ன்னு ஒன்று பண்ணுறோம். அதுலேயும் ஃபெயிலியரு. எதுவுமே என்னால் ப்ராப்பராக கொண்டு போக முடியல, ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியல. ஒன் திங் என்னென்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியல. கண்டென்ட் இருந்தால் டைம் இருக்காது, டைம் இருந்தால் கண்டென்ட் இருக்காது. ஸோ ஓகே, இதுதான் நம்மளோட கடைசி யூடியூப் சேனலு. இதுக்கு மேலே இது ஒர்க் ஆகலை அப்படின்னா தூக்கி போட்டுடலாம். நம்ம இதுக்கப்புறம் யூடியூப் சைடு போக தேவையில்ல அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இது என்னோடய கடைசி ட்ரை. யூடியூப் சேனலில் என்னோடய கடைசி ட்ரை இந்த யூடியூப் சேனல் தான். இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹரிஹரன் மாணிக்கம் என்னென்னலாம் பண்ணுறாரோ அது எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் இருக்கணும் அப்படின்றது நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹைட்டுக்கு எடிட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப டைம் இதுக்கு போட போகிறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வேல்யூ கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்போ யாரையா நெட்வொர்க்கிங் பண்ணுறோன்னா அவங்க கூட ஷேர் பண்ணதை எட்டுனது அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுல ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தாண்டி பர்டிகுலராக கான்டென்ட் க்ரியேஷன்லேயும் சரி, இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில சின்ன சின்ன பிஸ்னஸில் இருக்கும், ஸ்டார்ட் அப்ஸ்லேயே இருக்கட்டும், அதில் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்றதுமே வந்து இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒன் திங், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமாலாம் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ட்ராக்கில் இருக்கணுன்றதை மட்டும் நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2017 யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் திருப்பியும் மைண்ட் வந்து அங்கே தான் போகுது. எவ்வளோ டைம் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் சரி, எவ்வளோ டைம் நம்ம இது பண்ணாலும் திருப்பியும் அங்கே தான் போகுது. திருப்பி ஒரு யூடியூப் பண்ணி தான் பார்த்துவோமே, ஒரு ட்ரை கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகுது. அதனால தான் சரி ஒய் நாட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால் ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷ்னல்லையும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது. இருந்தாலும் என்னை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார், கான்டென்ட் க்ரியேட்டர்னு சொல்கிறீங்க, ஆனால் பட் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் ஆச்சு, ஏன்னா ஃபுல் டைம் கான்டென்ட் க்ரியேட்டர்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது எனக்கு அந்த இடம் தான் கொஸ்டின் மார்க் ஆச்சு. ஆமாம்ல, நம்ம ஃபுல் டைம் கான்டென்ட் க்ரியேட்டரு. காலைல ஆரம்பித்தோன்னா நைட் வரைக்கும் இதில் தான் ஓடுறோம். அப்போ இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய எஃபர்ட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அந்த கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் என்னை இப்போ இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதனால தான் ரொம்ப நாளாக கண்டென்ட் போடாமல் இருந்த நான், சரி இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, கண்டென்ட் போடுவோம். ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ, நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கண்டென்ட்டாக போடலாம். ரொம்ப என்டர்டெயினாக இருக்க தேவையில்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவோம். ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ, வியூஸ் போதோ போகலையோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த சேனல் இப்பயும் சொல்கிறேன், இந்த சேனல் எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, நல்லா ஓப்பன் பண்ணுற, பட் ஆனால் அதை கடைசி வரைக்கும் ரன் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. ஈஸியாலாம் நான் ஒன்றும் இந்த இடத்துக்கும் வரல. இப்போ வரைக்குமே நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் ஐம் ஆன் த ப்ராசஸ். நான் அந்த ஒரு ப்ராசஸ்லேயே தான் இருக்கேன். அப்படின்னும் போது நான் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ஒரு விஷயத்தினால தான் அது க்ளோஸ் பண்ணுறேன். என்னால் க்ளோஸ் பண்ணல. கடைசியாக ஓப்பன் பண்ண வ்ளாக் சேனல் கூட க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் ஃபினான்ஷியலாக நம்ம சேலரி கொடுக்கணும், ரன் ஆகணும் அப்படின்றது எல்லாமே இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வந்து பெருசாக ஓகே வேணாம் இப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம், இப்போதைக்கு ஃபினான்ஷியலாக நம்ம கரெக்டாக இல்லை, ஸ்டாப் பண்ணிடலான்னு ஸ்டாப் பண்ணது தான். ஸோ ஈஸியாக வெளிலேருந்து சொல்லிடுறாங்க, இங்கே இருக்கிறதா நமக்கு தெரியும். இது எத்தனை பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. பட் ஒன் டே என்னோட ரொம்ப நாள் கனவான சில்வர் ப்ளே பட்டன் கையில் கண்டிப்பாக பிடிப்பேன். அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் கண்டிப்பாக நான் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக போடுவேன். ஓகே, ரொம்ப பேச தேவையில்ல, இறங்கி செய்வோம்.
பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் இது என்னோடய அஃபிஷியல் பேஜ், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் லிங்க்டின்ல கண்டென்ட் வரப்போகுது, இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் வரப்போகுது, யூடியூப்லேயும் கண்டென்ட் வரப்போகுது. யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் சேர்ந்து ஒரு இடத்துல போஸ்ட் பண்ண போகிறேன், அதுதான் யூடியூப்பு. இன்ஸ்டாகிராமுக்குன்னு தனி கண்டென்ட்டு, லிங்க்டினுக்குன்னு தனி கண்டென்ட்டு, மிக்ஸ் மேட்சாக தான் போக போகுது. ஸோ ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக லிங்க்டின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, யூடியூப் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூடியூப்க்கு போட போகிறேன். அப்புறம் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட போகிறேன். இதுதான் என்னோடய ப்ராசஸில் இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், எந்த பிரேக் இல்லாமல் பண்ணணும். ஒன் திங் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், எனக்கு நான் சொல்லிக்கிறேன், குவாலிட்டியாக இல்லைனாலும் பரவாயில்ல, பட் கன்சிஸ்டன்சியாக பண்ணிடணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த டைம் விடக்கூடாது, கண்டிப்பாக பண்ணிடணும். எனக்கு நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். கீப் டூயிங். யார் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, வரிஸ் இல்லை, பார்த்துக்கலாம். எனிவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.